வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான 2 இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்குறோம். அதாவது ரேஷன் அட்டை பயன்படுத்துவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தான். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் துவரம் பருப்பானது 30 ரூபாய்க்கும் பாமாயிலானது 25 ரூபாய்க்கும் தமிழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் துவரம் பருப்பானது இருப்பு இருக்கிறதா இல்லையா என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிவிப்புக்கு தமிழக அரசு ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் பொருட்களுடன் துவரம் பருப்பு போதிய இருப்பு உள்ளது. அதேபோல் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் 2025 மாதம் வரை துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் சீராக நடைபெறுவதற்கு அந்த 3 மாதங்களுக்கு உண்டான தேவையை 6 கோடி கிலோ துவரம் பருப்பு மற்றும் 6 கோடி லிட்டர் பாமாயிலுக்கு 22/11/2024 அன்று ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. அதனால் துவரம்பருப்பு விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதேபோல் மற்றொரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ரேஷன் பொருட்களுக்கு பண்டகமில்லா குடும்ப அட்டையாக மாற்றுவதற்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது உங்கள் குடும்ப அட்டை நியாய விலைக்கடையில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க விரும்பாமல் இருந்தால் அவர்களது குடும்ப அட்டையை பண்டகமில்லா குடும்ப அட்டை, அதாவது நோ கம்யூனிட்டி கார்டாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகை குடும்ப அட்டையை மாற்ற வேண்டுமெனில் நீங்கள் tnpds.gov.in என்ற இணையதளம் மூலம் தேவையான மாற்றத்தை செய்து கொள்ளலாம். ஸோ நம்ம டிஎன்பிடிஎஸ் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்குது. இந்த பயனாளர் உள்நுழைவில் உங்கள் மொபைல் எண் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள ஓடிபியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா பொருட்கள் விருப்பம். இந்த பொருட்கள் விருப்பம் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பொருட்கள் விருப்பத்தில் புதிய கோரிக்கைன்னு இருக்குது. இந்த புதிய கோரிக்கை மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. கால அளவு எந்த காலத்திலேருந்து எது வரை அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எது வரை அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு எந்த ஆண்டு வரை உங்களுக்கு தேவையில்லையோ அந்த ஆண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நிரந்தரமாகவே வேண்டாம் அப்படின்னா இந்த நிரந்தரமான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்தெந்த பொருட்கள் உங்களுக்கு வேண்டாமோ அந்த பொருட்களை செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருட்கள் விருப்பமானது tnpds.gov.in என்ற இணையதளம் மூலமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இவ்வளவுதான் நண்பன். இந்த வீடியோவில் பார்த்தா 2 சூப்பரான இன்ஃபர்மேஷன். அதாவது ரேஷன் பொருட்கள் கடைகளில் வழங்கக்கூடிய துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போதிய இருப்பு உள்ளதாகவும் அதுக்குண்டான டெண்டர் பப்ளிஷ் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லிக்கிறாங்க. அதேபோல் உங்களுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் கடைகள் மூலம் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஆப்ஷனை கொடுத்துக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.